குருப்யோ நமக. அஸ்ட்ரோ விருட்சம் சேனலில் பயணிக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அடியனின் வணக்கம். அடுத்தது நம்ம பார்க்க போற பொருத்தம் அப்படின்னு பார்க்கும்போது வேதை பொருத்தம். வேதை அப்படின்னா தம்பதிக்கிடையே உள்ள மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை பற்றி சொல்றது அப்படின்னு சொல்லலாம். இப்ப ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு நட்சத்திரங்கள் வேதையா வரும். அது நான் பிக்சராகவும் கொடுக்குறேன் உங்களுக்கு. பரஸ்பர வேதை உள்ள நட்சத்திரங்களை இருவருக்கும் இணைக்க கூடாது அப்படிங்கிறது மகரிஷிகள் சொல்லியிருக்காங்க. இந்த வேதை பொருத்தத்துல 10 நட்சத்திரங்கள் வேதைக்கு வருது. அஸ்வினி கேட்டை வேதை, பரணிக்கு அனுஷம், கிருத்திகை விசாகம், ரோகிணி சுவாதி, மிருகசீரிடத்துக்கு சித்திரையும் அவிட்டம். அதாவது செவ்வாயோட நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றுத்துக்கு அதுவே வேதை. சித்திரைக்கு மிருகசீரிஷம், அவிட்டத்துக்கு மிருகசீரிஷம். இந்த மாதிரி செவ்வாயோட நட்சத்திரத்துக்கு மட்டும் அதுவே வேதையா வரும். திருவாதிரைக்கு திருவோணம், புனர்பூசம் உத்திராடம், பூசம் பூராடம், ஆயில்யம் மூலம், மகம் ரேவதி, பூரம் உத்திரட்டாதி, உத்திரம் பூரட்டாதி, அஸ்தம் சதயம். இப்ப இந்த வேதைகள் அப்படிங்கிற நட்சத்திரங்களை பார்க்கும்போது 6, 8 ராசிகள்ல இருக்கிற நட்சத்திரங்கள் தான் மோஸ்ட்லி வரும். இப்ப அஸ்வினிக்கு கேட்டைங்கிறது 8வது ராசி, பரணிக்கு அனுஷங்கிறது 8வது ராசி, கிருத்திகைக்கு விசாகம்ங்கிறது 8வது ராசி, ரோகிணிக்கு சுவாதிங்கிறது 8வது ராசி, மிருகசீரிஷத்துக்கு சித்திரை 4, அவிட்டம் 8. 8ல கொஞ்சம் 9ல கொஞ்சம் வரும். திருவாதிரைக்கு திருவோணம் 8வது ராசி, புனர்பூசத்துக்கு உத்திராடம் 6லயும் வரும், 7லயும் வரும் அப்படிங்கிறது சொல்லலாம். பூசத்துக்கு பூராடம் 6வது ராசி, ஆயில்யத்துக்கு மூலம் 6வது ராசி, மகத்துக்கு ரேவதி 8வது ராசி, பூரமுக்கு உத்திரட்டாதி 8வது ராசி, உத்திரமுக்கு பூரட்டாதி. அது 7, 8 2லயும் வருது. அந்த 8 அப்படிங்கிறத மெயினா இங்க சொல்லப்பட்டிருக்கு. அஸ்தத்துக்கு சதயம். இது மாத்திரம் கொஞ்சம் 6வது ராசியா வரும். இது 6வது ராசியில வரும். இந்த நட்சத்திரங்கள் வேதை நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு 6வது ராசியாவோ இல்லை 8வது ராசியா தான் வரும். அது நம்ம ராசி பொருத்தத்திலையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுறோம். இருந்தாலும் இதை கொஞ்சம் பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு. ஸோ இந்த வேதை நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது ஒரு சில இடத்துல நம்ம செய்யும் வேலைகளுக்கும் இடர்பாடுகளா வருது. இதனுடைய உணவுகள் சாப்பிட்டுட்டு போனா கூட அஃபெக்ட் ஆகுது. இது இப்போ ஃபியூச்சர்ல வர வீடியோல நான் என்னென்ன நட்சத்திரங்கள், அதுக்கு என்ன உணவு, வேதையை என்ன நட்சத்திரங்கள், பழங்கள் இதெல்லாம் கூட அவாய்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு முக்கியமான டெசிஷன் எடுக்கும் போது அதை அவாய்ட் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி அவங்களுக்கு அந்த போற வேலை சீக்கிரமா சக்சஸ் ஆகுங்க அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். ஸோ அதெல்லாம் நான் ஃபியூச்சர்ல இன்னொரு வீடியோல தர முயற்சி பண்றேன். இந்த வேதை பொறுத்த வரைக்கும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்க, இல்லைன்னா கால் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். கிருத்திகா 8122284840.